இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் கம்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரீஸ் 6C 12G அதுக்கப்புறமா கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க 30K 42M 56O பின்வரும் தொடர் வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடியதான் நம்மள கேட்டிருக்காங்க விடுபட்டது. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் அப்படியே எழுதலாமா 6 12 அதுக்கப்புறமா கொஸ்டின் மார்க் 30 42 56 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இதுக்கு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இங்க பார்த்தீங்கன்னா 12 வந்திருக்கு டிஃபரன்ஸ். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வந்திருக்கு. ஒரு சின்ன கெஸ் பண்ணலாமா? இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஒரு 2 2 கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 8 கூட்டலாமா? அடுத்து வந்து 10 கூட்டலாமா? இப்படி கூட்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து கீழே 2 2 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இங்க கண்டிப்பா வந்து 12 கூட்டல் 8 இங்க 20 தான் வரும். இப்போ இங்க வந்து ஆல்பாபெட் பார்த்தீங்கன்னா இ இருக்குது, அடுத்து ஜி, இங்க வந்து கே, எம், ஓ. ஆல்பாபெட் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இ, எஃப் வந்து விடுபட்டு இருக்கு, அடுத்து ஜி வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைச் வந்து விடுபட்டு இருக்கும், ஐ வந்து வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஐ, ஜே, கே. அதுக்கப்புறமா ஜே வந்து விடுபட்டு கே வந்து வந்திருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க எழுதிக்கிறேன் 20I. 20I இதுதான் இதோட ஆன்சர்.